ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்பது டிஎன்பிஎஸ்சி தமிழ். இந்த வீடியோ பதிவில் நம்ம 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் இயல் 6ல் இருக்க லைன் பை லைன் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முதல் 5 இயல்களுடைய லைன் பை லைன் கொஷின்ஸ் வீடியோஸை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ 6வது இயலில் இருக்க முதல் செயல் பார்க்கலாம். நானிலம் படைத்தவன். இப்பாடலின் ஆசிரியர் முடியரசன். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டுப் பெருவெளியை என்ற பாடலின் ஆசிரியர் முடியரசன். சொல்லும் பொருளும். மல்லெடுத்த என்ற சொல்லின் பொருள் வலிமை பெற்ற. சமர் என்ற சொல்லின் பொருள் போர். நல்கும் என்ற சொல்லின் பொருள் தரும். கழனி என்ற சொல்லின் பொருள் வயல். மரம் என்ற சொல்லின் பொருள் வீரம். எக்களிப்பு என்ற சொல்லின் பொருள் பெருமகிழ்ச்சி. களம் என்ற சொல்லின் பொருள் கப்பல். ஆழி என்ற சொல்லின் பொருள் கடல். முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. முடியரசன் எழுதிய நூல்கள் பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் முடியரசன். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதியார். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம் எனும் பாடல் வரிகளின் ஆசிரியர் பாரதியார். புக் பேக் கொஷின்ஸ். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் டேஷ். வீரம். கல்லெடுத்து என்ற சொல்லை பிரித்தியோது கிடைப்பது கல் கூட்டல் எடுத்து. நானிலம் என்ற சொல்லை பிரித்தியோது கிடைப்பது 4 கூட்டல் நிலம். நாடு கூட்டல் என்ற சேர்த்தியோது கிடைப்பது நாடென்ற. களம் கூட்டல் ஏரி சேர்த்தியோது கிடைப்பது களமேரி. அடுத்ததாக இந்த இயலில் இருக்க 2வது செய்யுள் கடலோடு விளையாடு. சொல்லும் பொருளும். கதிர்ச்சுடர் என்ற சொல்லின் பொருள் கதிரவனின் ஒளி. மின்னல் வரி என்ற சொல்லின் பொருள் மின்னல் கோடுகள். அரிச்சுவடி என்ற சொல்லின் பொருள் அகரவரிசை எழுத்துக்கள். கடலோடு விளையாடு எனும் மீனவர்கள் பாடலை பொருத்துக. விடிவெள்ளி நம் விளக்கு. விரிகடலே பள்ளிக்கூடம். கடல் அலையே தோழன். மேகம் அவர்களின் குடை. மணல் படுத்துறங்கும் பஞ்சுமெத்தை. இடி அவர்கள் காணும் கூத்து. புயல் அவர்களின் ஊஞ்சல். பனிமூட்டம் போர்வை. கதிர்ச்சுடரே அவர்களின் கூரை. கட்டுமரம் வாழும் வீடு. மின்னல் வரி அவர்களின் அரிச்சுவடி. பிடிக்கும் மீன்கள் அவர்களின் செல்வம். முழு நிலவு கண்ணாடி. மூச்சடக்கும் நீச்சல் அவர்கள் செய்யும் தவம். தொழும் தலைவன் வானம். கடலும் கடல் சார்ந்த இடமும். நெய்தல் திணை. நெய்தல் நில மக்கள் பரதவர் பரத்தியர். நெய்தல் நில மக்களின் தொழில் மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். நெய்தல் நில மக்களின் பூ தாழம்பூ. உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல் நாட்டுப்புற பாடல். காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வரும் இலக்கியம் வாய்மொழி இலக்கியம். ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு என்பவை தொழில் பாடல்கள். தொழில் பாடல்கள், விளையாட்டு பாடல்கள், தாலாட்டு பாடல்கள் என்பவை நாட்டுப்புற பாடலில் அடங்கும். நாட்டுப்புற இயல் ஆய்வு எனும் நூலை தொகுத்தவர் சு. சக்திவேல். புக் பேக் கொஷின்ஸ். கதிர்ச்சுடர் என்ற சொல்லை பிரித்தியோது கிடைப்பது கதிர் கூட்டல் சுடர். மூச்சடக்கி என்ற சொல்லை பிரித்தியோது கிடைப்பது மூச்சு கூட்டல் அடக்கி. பெருமை கூட்டல் வானம் சேர்த்தியோது கிடைப்பது பெருவானம். அடிக்கும் கூட்டல் அலை சேர்த்தியோது கிடைப்பது அடிக்கும் அலை. இந்த இயல் இருக்க 3வது பாடம் வளரும் வணிகம். ஒரு பொருளை பிறரிடம் இருந்து வாங்குவதும் விற்பதும் வணிகம். பொருளை விற்பவர் வணிகர், பொருளை வாங்குபவர் நுகர்வோர். நம்மிடம் கூடுதலாக உள்ள பொருளை கொடுத்து நமக்கு தேவையான பொருளை பெற்றுக்கொள்வது பண்டமாற்று வணிகம். நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர். தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொல்லை சுற்றி உமனர் போகலும் எனும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றனர். பாலோடு வந்து கூழோடு பெயரும் எனும் பாடல் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. தங்கத்தை கொடுத்து அதற்கு ஈடாய் மிளகை பெற்றனர். பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் எனும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் அகநானூறு. வணிகத்தின் வகைகள் 2. அவை தரை வழி வணிகம் மற்றும் நீர்வழி வணிகம். வணிகர்கள் வண்டிகளில் பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு குழுவாக செல்வர். இக்குழுவிற்கு பெயர் வணிகச் சாத்து.
பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் குறிப்பிடுவன துறைமுக நகரங்கள். தமிழ்நாட்டில் தலைச்சிறந்த துறைமுகமாக விளங்கியது பூம்புகார். தனிநபரால் நடத்தப்படும் வணிகம் தனிநபர் வணிகம். ஒன்றிற்கும் மேற்பட்டோர் இணைந்து முதலீடு செய்து நடத்துவது நிறுவன வணிகம். நுகர்வோருடன் நேரடி தொடர்பு கொள்பவர்கள் சிறு வணிகர்கள். அன்றாட தேவைகளான கீரை, பால், காய்கள் போன்றவற்றை விற்பனை செய்வோர். நுகர்வோருடன் நேரடி தொடர்பு இல்லாதவர்கள் பெருவணிகர்கள். ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுவதை பிற நாடுகளுக்கு அனுப்புவது ஏற்றுமதி. தமிழ்நாட்டில் இருந்து தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு போன்றவை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. பிற நாடுகளில் இருந்து பொருட்களை வாங்குவது இறக்குமதி. சீனத்திலிருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு போன்றவை இறக்குமதி செய்யப்பட்டன. அரேபியாவில் இருந்து குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யின் என்று வணிகரின் நேர்மையை பற்றி கூறும் நூல் திருக்குறள். நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று கூறும் நூல் பட்டினப்பாலை. கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்குவதற்கு நேரம் இல்லாதவர்க்கு உதவும் வணிகம் இணையவழி வணிகம். கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது எனும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் பட்டினப்பாலை. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால், கோடாமை சான்றோர்க்கு அணி எனும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். புக் பேக் கொஷின்ஸ். வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் நுகர்வோர். வணிகம் கூட்டல் சாத்து சேர்த்தெழுத கிடைப்பது வணிகச் சாத்து. பண்டம் கூட்டல் மாற்று சேர்த்தெழுத கிடைப்பது பண்டமாற்று. மின்னணு பிரித்தெழுத கிடைப்பது மின் கூட்டல் அணு. விரிவடைந்த பிரித்தெழுத கிடைப்பது விரிவு கூட்டல் அடைந்த. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்கள். கரன்சி நோட் என்ற சொல்லின் தமிழ்ச்சொல் பணத்தாள். பேங்க் என்ற சொல்லின் தமிழ்ச்சொல் வங்கி. செக் என்ற சொல்லின் தமிழ்ச்சொல் காசோலை. டிமாண்ட் டிராஃப்ட் என்ற சொல்லின் தமிழ்ச்சொல் வரைவோலை. டிஜிட்டல் என்ற சொல்லின் தமிழ்ச்சொல் மின்னணு மயம். டெபிட் கார்டு என்ற சொல்லின் தமிழ்ச்சொல் பற்று அட்டை. கிரெடிட் கார்டு என்ற சொல்லின் தமிழ்ச்சொல் கடன் அட்டை. ஆன்லைன் ஷாப்பிங் என்ற சொல்லின் தமிழ்ச்சொல் இணையதள வணிகம். இ காமர்ஸ் என்ற சொல்லின் தமிழ்ச்சொல் மின்னணு வணிகம். இந்த இயலில் இருக்க 4வது பாடம் உழைப்பே மூலதனம். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்று கூறியவர் ஔவையார். இந்த இயலில் இருக்க இலக்கணம் சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். ஒன்றை சுட்டி காட்டி வரும் எழுத்துக்கள் சுட்டி எழுத்துக்கள். சுட்டு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 3. அவை ஆ, இ, உ. இன்று உ சுட்டாக பயன்படுத்தப்படுவது இல்லை. சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே அகத்தே இருந்து சுட்டுப்பொருளை தருவது அகச்சுட்டு. சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் வெளியே புறத்தே இருந்து சுட்டுப்பொருளை தருவது புறச்சுட்டு. அருகில் உள்ளவற்றை சுட்ட பயன்படும் எழுத்துக்கள் அண்மை சுட்டு எனப்படும். அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ. எடுத்துக்காட்டு இது, இவன், இம்மரம். தொலைவில் உள்ளவற்றை சுட்ட பயன்படும் எழுத்துக்கள் சேய்மை சுட்டு எனப்படும். சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து ஆ. எடுத்துக்காட்டு அவன், அவர், அது, அவ்வீடு. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து உ. அ, இ எனும் சுட்டெழுத்துக்கள் அந்த, இந்த என திரிந்து பொருள் தருவது சுட்டு திரிபு. வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 5. அவை ஏ, யா, ஆ, ஓ, ஏ. மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் ஏ, யா. மொழியின் இடையில் வரும் வினா எழுத்துக்கள் ஆ, ஓ. மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து ஏ. வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே வினா பொருளை தருவது அகவினா. எது, யார், ஏன். வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது புறவினா. அடுத்து கலைச்சொற்கள் அறிவோம். பண்டம் என்ற சொல்லின் ஆங்கில சொல் கமோடிட்டி.
கடற்பயணம் என்ற சொல்லின் ஆங்கில சொல் voyage. பயணப் படகுகள் என்ற சொல்லின் ஆங்கில சொல் ferries. பாரம்பரியம் என்ற சொல்லின் ஆங்கில சொல் heritage. நுகர்வோர் என்ற சொல்லின் ஆங்கில சொல் consumer. தொழில் முனைவோர் என்ற சொல்லின் ஆங்கில சொல் entrepreneur. கலப்படம் என்ற சொல்லின் ஆங்கில சொல் adulteration. வணிகர் என்ற சொல்லின் ஆங்கில சொல் merchant.